ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் லைக்ஸ் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் இன்னொரு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னா பெய்டு குரூப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக பெய்டு குரூப்லாம் கிடையாது. அது எஜுகேஷனல் குரூப். இது ஓகேங்களா? அது நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் லைவ் மார்க்கெட்டில் போஸ்டர்ஸ் நீங்களும் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது, 5 லிங்க் இருக்குது இல்லைங்களா? 5ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். அதுவும் ஃப்ரீ தான், அதுவும் காசு எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஸோ எப்படி நீங்கள் பெய்டு குரூப் அது அப்படின்னு சொல்லலாம்? அது பெய்டு குரூப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது எஜுகேஷனல் குரூப், அவ்வளோதான். பெய்டு குரூப் கிடையாது இது. அதாவது உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறது. நம்ம ஃப்ரீ குரூப்பில் அப்படின்னா சும்மா போகிற போக்கில் எத்தனை பேர் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ ஃப்ரீ குரூப்பில் அதை பார்க்குறாங்க. இல்லை உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வங்க பெய்டு குரூப்பில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது பெய்டு குரூப். அது டிப்ஸ் கால்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை நிஃப்டியில் கொடுப்பீங்களா, பேங்க் நிஃப்டியில் கொடுப்பீங்களா, இல்லை எத்தனை கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு அப்படின்லாம் கால்ஸ் கேட்பாங்க. அது வேறு மாதிரி ஆளுங்க. அதாவது இந்த கேம்லிங் டைப்பில் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எங்கே போகுது தெரியாது, என்ன வருதுன்னு தெரியாது, எஜுகேஷன் சுத்தமாக 0 நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு அந்த சேனல் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை இன்னும் நான் டீப்பாக உண்மையிலே கற்றுக்கணுன்றவங்க வெபினார் அட்டென்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சிம்பிள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நீங்கள் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு என்ன வியூ தேவைப்படுதோ நீங்கள் ஃப்ரீ குரூப்லேயே கூட பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கற்றுக்கணுன்ற ஆர்வம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வரலாம். ஓகே, இப்போ எதுவும் அவ்வளோ அந்த சொல்ல ப்ரைம் குரூப்னு சொல்ல பெய்டு குரூப் வச்சுக்கிறாங்க. லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் ஷேர் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் அதுலேயும் கிடைக்கிட்ட. என்னென்னா ஒரு சில வாரத்தில் நம்ம இதில் என்ன சென்ட் பண்ணணுமோ அதே ஃப்ரீலையும் சென்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு என்ன நம்ம இதில் ஷேர் பண்ணணும் தெரியணும் இல்லையா? அதனால் அவள்தையும் ஒரு வாரத்தில் 1-2 ஸ்க்ரீன்ஷாட் அதில் சென்ட் பண்ணிட்டேன். அதில் அவ்வளோதான். ஓகே, சரி, நம்ம வீடியோ போல வாங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நம்ம லைவில் கூட இருந்தோம், ஆனால் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், போக கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம், மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரைட். ஓகேங்களா? இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். இது அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆனது இப்போது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் கரெக்டாக எக்ஸாக்ட்லி அங்கேயே ட்ராவல் ஆகுது. அப்புறம் ப்ளஸ் நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டக்கிட்ட நம்ம இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைன் கிட்டவும் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நம்ம நேற்று எங்கே நம்ம பை எடுத்தோம், டார்கெட் ஏன் கொடுத்தோம் அதெல்லாம் கேட்குறாங்க. அதாவது நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி எடுத்தது இல்லைங்களா? இது 10 மினிட் டைம் ஃப்ரேம். நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம 1:1 ரிஸ்க் ரேஷியோ பார்த்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண இடத்துல. ஏன்னா கண்டினியூவாக ரேலி இருக்குது. ஸோ இனிமேல் ரிஸ்க். அதுக்கப்புறம் 1:1 1:1.5 மேலே நம்ம டார்கெட் பார்க்குறது ரிஸ்க் அப்படின்றதால அந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணுது. ப்ளஸ் நமக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணால் கூட நம்ம அதாவது நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எங்கே பிரேக் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்தது, ஃபால் ஆச்சு. தெரியும் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டால மார்க்கெட் ஒரு பயங்கர மூமெண்ட்டை கொடுத்தது. ஓகே, சரி, இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் புல் பேக்காக மேலே ப்ரைஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணினா கூட இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகி ப்ரைஸ் ஒரு வேளை இங்கே ரிஜெக்ஷன் சிக்னல் கொடுத்துச்சுன்னா திரும்ப நம்ம சேலிங்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸை சேலிங்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். அதாவது இந்த ஜோன் இங்கேருந்து கூட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து கூட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆக 2 இடத்துல சான்ஸ் போட்டுங்க. எங்கே உங்களுக்கு செல்லிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், 2 இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து ஃபால் ஆச்சு இல்லைங்களா? ஃபால் ஆனதோட ரீடெஸ்ட்மெண்ட். பையிங் அப்படின்னு போனோம் அப்படின்னா 18,721க்கு அபவ் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம பையிங் பார்க்கலாமே தவிர அதுக்குள்ளே பையிங் கிடையாது. மேபி கேப் அப், லிட்டில் பிட் கேப் அப் பார்க்கலாம். அந்த கேப் அப் இந்த 18,680 18,670 இந்த ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் சொல்ல கொஞ்சம் ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்கள். நேற்று நம்ம லைவில் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு 10-20 நிமிஷம், அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பக்கம் நமக்கு டைரெக்ஷன் கிடைக்கலாம். அப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது நிஃப்டி 50 வியூ ஃப்ரெண்ட்ஸ். எது வரலாம் போகும் நம்பர் வைஸில் சொல்கிறாங்க, ரொம்ப ராங்கு. அந்த நம்பர் வைஸில் கேட்காதீங்க. அதுதான் டிப்ஸ் கால்ஸ்னு சொல்கிறது. இப்போ நம்பர் வைஸ்ன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்கிற மாதிரியே போயிடுதுங்களா நம்பர்? அப்போது இப்போ 18,623 அப்படின்னா 18,623 வரல ப்ரைஸ் மேலே போகுங்களா? இல்லையே. அப்போ ஏன் நம்பர் வைஸில் ஏன் கேட்குறீங்க?
நம்பர் வைஸில் கேட்குறவங்க வந்து டிப்ஸ் கால்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க, கேம்லிங் டைப்பில் இருக்கிறவங்க தான் நம்பர் வைஸில் கேட்பாங்க. இந்த லெவல் எக்ஸாக்ட்லி இந்த லெவல் சொல்லுங்கள், அந்த லெவல் சொல்லுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த லெவல் அந்த லெவல் பர்ஃபெக்டாலாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபேக் அது. ஓகேங்களா? இது மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு சில டைம் வரது கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவல் தாண்டி கட் ஆகிட்டு அப்போ கூட கொடுக்குங்க. இந்த யாருக்குன்னு தெரியும்? நான் சொல்கிறது இந்த இடத்துல சேல் சைட் சிக்னல் வந்தால் மட்டும்தான் வந்து சேல் பண்ண சொல்லி தவிர இந்த இடத்துல வந்து டக்குனு உடனே வந்து சேல் எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல வரல நான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான் வெயிட் பண்ணுங்கள். செல்லிங்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே தான். இது வந்து சப்போர்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகுதா இல்லை உள்ளே வந்துட்டு தான் பார்க்கலாருங்க. உள்ளே வந்துடுச்சுன்னா ஏதோ வரும். இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நம்ம இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திரும்ப இந்த இடத்துல வந்துச்சுன்னா செல்லிங்கான வாய்ப்பு பாடுங்க. செல்லிங்கான வாய்ப்பு பார்க்க சொல்லி எந்த இடத்துல ப்ரைஸ் வரும்னா இங்கே வந்துட்டு ப்ரைஸ் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இந்த இடத்துல அப்சைடு மூவ் ஆகுதா இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா அப்புறம் பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த ப்ரைஸு இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி சிம்பிளாக இருக்கிறதுனால எதுவும் பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண தேவையில்லை. இந்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,140 44,140க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இல்லை அந்த லெவலும் தாண்டி போதும் முன்னாடி போதும் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 44,190 200 அந்த ரேஞ்சில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கேருந்து ப்ரைஸ் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறத பார்க்கலாம். 2 இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆனால் நீங்கள் செல்லிங்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். இல்லை சார் அப்படியே நீங்கள் கண்டினியூ அது கீழே சேல் ஆகுதுன்னா தாராளமாக இங்கேருந்து சேல் பண்ணலாம். அதாவது 43,962 கட் ஆகிடுச்சுனா கூட அங்கேருந்து நீங்கள் செல்லிங் பண்ணலாம். ஓகேங்களா? 43,962 கிட்டக்கிட்ட நீங்கள் செல்லிங்கான வாய்ப்புகள் தேடலாம். மொத்தம் 3 இடத்துல நீங்கள் செல்லிங் சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பையிங் போதா விட்டுடுங்க. நிற்கு பையிங் போதா எதுவும் பண்ணாதீங்க. நான் இந்த ரீடெஸ்ட்டில் நான் இந்த டிஸ்டன்ஸை நான் வந்து பையிங் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வெரி ரிஸ்கி அமையும். ஏன்னா 44,100 140 கிட்ட ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கிட்ட 60 பாயிண்ட் தான் இருக்குது. அங்கே நீங்கள் பை அண்ட் செல் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறீங்களா? கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். செல்லிங் சைடுக்காக ப்ரிஃபர் பண்ணலாம். பையிங்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பையிங் பிளான் பண்ணிங்க. அதுக்குள்ளே பையிங் எதுவும் பிளான் எதுவும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதுதான் 19,480 19,477 19,480 அந்த லெவல் வரலும் ப்ரைஸ் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ரைஸ் போகலாம். அகைன் ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே ஃபால் ஆகுதா இல்லை அகைன் வந்து ஒரு என் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகும். ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்ல வச்சிங்களேன். ப்ரைஸு இங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வருது. இந்த மாதிரி போக சொல்லி இதையும் நீங்கள் கேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது இந்த பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சு, நம்ம கீழே வரோன்னு சேல் பண்ணுறோம். சேல் பண்ண நம்ம ப்ரைஸ் கீழே வரல, மேலே போகுது பேட்டர்னு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பையிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக போகுது ப்ரைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு நாலேஜ் வரணும், தன்னால் வரணும். அது இப்போ நான் அதையும் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மார்க்கெட் பேட்டர்ன் எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளானும் மாற்றிக்கணும். இப்போ நம்ம பிளான் இப்போ அந்த ஃபால் ஆச்சு, இப்போ ரீடெஸ்ட்மெண்ட் ஆகி வரும் நம்ம பிளான் இருக்குது அப்படின்னா நம்ம பிளானுக்கு ஆப்போசிட்டாக போஸ்ட்டில் என்ன பண்ணணும், அதே நம்ம ரெடிமேடாக பிளான் வச்சுக்கணும். ஒருவேளை அப்படி ஸ்டாப்லாம் செட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா நம்ம பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.